எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டில் நடைபெறக்கூடிய முக்கியத்துவம் பெற்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள். எப்போது நடக்கிறது, எந்தெந்த ராசிகளுக்கு பாதிப்பு, எந்தெந்த ராசிகளுக்கு நிவர்த்தி, உலகளவில் எது மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை பார்க்கலாம். ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி, இவைகளில் குரு ஓராண்டு காலம் ஒரு ராசி கடப்பதற்கு எடுத்துக்கொள்கிறார். ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறது. அதில் சனியானவர் மட்டுமே மிக அதிகபட்சமாக 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார். ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு போவதற்கான அந்த கால அளவு அப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அதை ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய ராசி கட்டம் ஒரு நீள்வட்ட பாதை. ராசி கட்டத்தில் 12 வீடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் 3 நட்சத்திரங்களுடைய கலப்பு இருக்கும். 12 வீடுகளுக்குள்ளாக 27 நட்சத்திரங்கள் பரவி இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் 3 நட்சத்திரங்களுடைய கலப்பு. அதனுடைய பின்பக்கம் என்னென்னா 9 நட்சத்திர பாதங்கள் அதனுள்ளாக இருக்கும். ஒரு பாதத்தை கடப்பதற்கு சனியானவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் 2.5 மாதங்களிலிருந்து 3 மாதம். நீங்கள் 3ன்னு அதிகபட்சம் வச்சுட்டா கூட 9 27, 2 வருடங்கள் 7 மாதங்கள். இதை தான் நம்ம 2.5 ஆண்டு காலம்னு ரவுண்டாக சொல்கிறோம். இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் ஒரு ராசி கட்டத்தை சனி கடப்பதற்கு 2.5 வருஷம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, அதற்கு அறிவியல் பூர்வமான உண்மை என்ன அப்படின்னா, சூரிய குடும்பத்திலிருந்து கடைசி லேயர், அதாவது 150 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் கடைசி கோள் சனி. அப்போது அந்த நீள்வட்ட பாதைன்னும் போது அதனுடைய தூரமும் அதிகமாகிடுது இல்லைங்களா? ஸோ அப்போது ஒரு சுற்று முடிக்கிறதுக்கு 30 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ளும். அதனால தான் அதிகபட்ச பெயர்ச்சி கால அளவை கொண்ட கோளாக நாம் சனியை சொல்கிறோம். சரிங்களா? இது ஒரு ஜோதிட துணுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, 2025 29 மார்ச் மாதம் 2025 இரவு 9:44 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அடியெடுத்து வைக்கிறது சனி. இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நாம் இந்த பெயர்ச்சியை நம்ம சொல்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான் ஜாதகம் கணித்து சொல்லப்படுகிறது இப்பொழுது. அதன்படி தான் சரியாகவும் இருக்கிறது. 90% ஜோதிடர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள். அதன்படி தான் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் கணிக்கிறோம். சரிங்களா? ஓகே, இது சனியினுடைய அந்த 2.5 ஆண்டு கால பெயர்ச்சி எப்படி இருந்தது. இந்த 2025 சனி எப்போது பெயர்கிறார் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போது இந்த பெயர்ச்சி பல ராசிக்காரர்களுக்கு 7.5 முடியும், அஷ்டம சனி முடியும், கண்டக சனி முடியும், அர்த்தாஷ்டம சனி முடியும். இன்னும் சில ராசிக்காரர்களுக்கு அது ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 7.5 சனியில் முடியும் ராசி மகரம். இது மிகப்பெரிய நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக இருக்கும். அடுத்து 7.5 நடந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி கும்பம். பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது. மீனத்திற்கு ஜென்ம சனி, மேசத்திற்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. அது விரைய சனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து அஷ்டம சனி கடகத்திற்கு முடியும், சிம்மத்திற்கு ஆரம்பிக்கிறது. கண்டக சனி சிம்மத்திற்கு முடிகிறது, கன்னிக்கு ஆரம்பிக்கிறது. அர்த்தாஷ்டம சனி விருச்சகத்திற்கு முடிகிறது, தனுசுக்கு ஆரம்பிக்கிறது. இதுதான் பெரிய இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து விடுபடுபவர்கள், அகப்படுபவர்கள் அப்படின்ற பட்டியல். அடுத்து பொது பலன் அப்படின்னு வந்துடுறோம். இப்போ இந்த கும்பத்தில் சனியானவர் கடந்த 2.5 ஆண்டு காலம் இருக்கிறார் இல்லையா? என்ன மாதிரியான தாக்கம் இதனால் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தான் இந்த பெயர்ச்சி அந்த தாக்கத்திலிருந்து விடுபடுகிறதா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். பிரச்சனையை அனலைஸ் பண்ணோம்னா தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதனுடைய அர்த்தம் தான். சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு கோளுக்கும் தனித்தனி காரகங்கள் இருக்கிறது. காரகத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். சனிக்கு காரகத்துவம் என்ன? ஆயுள் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை தவிர அழுக்கு, குரூர குணம், பஞ்சம், உணவுக்கு கையேந்தும் நிலை, தரித்திரம், சுயநலம், ஊனம்,
மக்கள் கொத்து கொத்தாக மடிவது, வலி, வேதனை, அடிமை வாழ்க்கை, இதுதான் சனியினுடைய காரகத்துவம். அப்போ ஒரு கோள் பலம் பெறுகிறது, நம்ம பொதுவாகவே சொல்லுவோம், ஒரு ஜாதகத்தில் எந்த கோள் பலம் பெற்றிருக்கிறதோ அதனுடைய காரகத்துவம் நம் வாழ்நாள் முழுக்க பரவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் சனி தனித்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் மிகவும் கீழ்நிலை ஜாதகம்ன்றதை எல்லா வீடியோ பதிவிலையும் சனியை பற்றி சொல்லும்போதெல்லாம் சொல்லியிருப்போம். அப்போது இப்பேற்பட்ட துர்காரகத்துவங்களை கொண்ட சனி ஆட்சி மூல திரிகோண பலம் பெற்று கும்பத்தில் அமர்ந்திருந்த இந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது உலகம் முழுக்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக நடக்கிறது. அது அதற்கு முன்பிருந்தே அப்படியே நடந்து கொண்டே இருந்தது. அது உச்சம் பெற்று ஓராண்டுகளுக்கும் மேலாக நடக்கிறது. அப்போது முழுமையாக சனியானவர் கும்பத்தில் இருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக லெபனான் இஸ்ரேல் போர் நடந்தது. அதுக்கடுத்தபடியாக இஸ்ரேல் ஈரான் போரும் அப்படியே ஆரம்பிச்சுது. அடுத்து ரஷ்யா உக்ரைன் போர் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலத்திற்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் சிரியாவில் உள்நாட்டு போர், ஆப்கானில் உள்நாட்டு போர் நடந்து ஆட்சி மாற்றம். அதே போல் தற்சமயம் ஆப்கானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர். இப்படி பல நாடுகளில் உள்நாட்டு போர், வெளிநாட்டு போர் அப்படின்னு பல போர்களை இந்த நடந்ததெல்லாம் கும்பத்தில் சனி இருந்த காலகட்டத்தில் தான் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரி, இதனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல பெண்கள் விதவையானார்கள், பல குழந்தைகள் பெற்றோர்கள் இழந்தார்கள். மனிதனுடைய அடிப்படை தேவைகள்னு சொல்லக்கூடிய உணவு, உடை, உறையுள், இது 3ம் தவிர்க்கப்பட்டு அனாதைகளாக, அடிமைகளாக மக்கள் மாறினார்கள். இப்போ நடந்த வங்கதேசத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து உள்நாட்டு போர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் சனியானவர் கும்பத்தில் இருக்கும்போது தான் நடந்தது. அதில் பல பேர் கொல்லப்பட்டனர், அகதிகளாக வெளியேறினார்கள். இப்போவும் பல நாடுகளில் அகதிகளினுடைய ஆக்கிரமிப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அகதிகள் அப்படின்னாலே அடிமைகள் அப்படின்னு தான் பொருள் இல்லைங்களா? அவங்களுக்கு எந்தவித அங்கீகாரமும் அங்கே இல்லை. அவர்களை கொன்றால் கூட அதுக்கான ஆதாரம் இல்லை, அதை கேட்பதற்கு ஆளும் இல்லை. சொந்த பந்தங்களை இழந்து, நீங்கள் நியூஸில் பார்த்துருப்போம், இந்த பாலஸ்தீனை போகிறப்போ சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைகள் ஒரு ரொட்டி துண்டுக்காக கையேந்திய நிலையை பார்க்கும்போது உண்மையாகவே பரிதவித்து போனோம். இதெல்லாம் நடந்தது சனியானவர் ஆட்சி பலம் பெற்று கும்பத்தில் அமர்ந்திருந்த காலகட்டத்தில் நடந்தது என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டும். இதெல்லாம் நடந்தது. மற்ற நாடுகளிலும் பார்த்தோம் அப்படின்னா பல இயற்கை பேரழிவுகள் நடந்தது. வெள்ளம், சூறாவளி என்றெல்லாம் நடந்து மக்கள் அல்லல்பட்டு கொண்டு தான் இருந்தார்கள். ஆகவே அவளுடைய காரகத்துவங்கள், கெடுகாரத்துவங்கள் வலிமையாக நடந்தது என்பதற்காக இந்த பாயிண்ட் நாம் பேசுகிறோம். சரி, இப்போது கும்பத்திலிருந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். மீனம் என்பது குருவினுடைய வீடு. எந்த ஒரு கோளும் தான் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதியினுடைய வேலையும் செய்யும், நட்சத்திரத்தாதிபதியினுடைய வேலையும் செய்யும் அப்படின்னு நாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதே போல் அந்த வீடு பகை வீடு, நட்பு வீடு, சம வீடு அப்படின்ற நிலையெல்லாம் வைத்து தான் அந்த கிரகம் செயல்படும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கடந்த 2.5 ஆண்டு காலம் அவர் கெடுபலன்களை செய்வதை எவராலும் கட்டுப்படுத்த முடியாமல் மிகுந்த பலத்தோடு கெடுபலன்களை செய்து வந்தார். இப்போ மேசத்திற்கு போனால் குருவினுடைய வீடு என்பதால் அவர் சுபத்துவம் அடைகிறார். அடுத்தபடியாக நட்சத்திரம் என்பது நம்ம ஒரு கருத்தில் வச்சுக்க மாட்டோம். இப்போது புரட்டாத்தி 4க்கு போகிறாரு, அதுக்கடுத்து நட்சத்திரம் மாறுவார், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மீனம் என்பது மேசத்திற்கு முன் வீடு இல்லையா? மேசம் சனியினுடைய நீச்ச வீடு. நீச்ச வீட்டிற்கு அருகில் போகும்போது நீச்சம் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லைங்களா? அது நீச்சம் என்பது பலம் குறைவது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்றது ஒரு ஜோதிட பழமொழி. எப்பொழுதெல்லாம் பாபகிரகங்கள் பலத்தை இழக்கிறதோ கொடுமைகள், தீமைகள் குறையும்.
அது தனிநபர் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்திற்கு பலன் சொல்லும் போதும் அதை வைத்தான் சொல்கிறோம். அந்த வகையில் மேசத்திற்கு பின் வீடு அல்லது அதற்கு முன்னாடி உள்ள வீடு அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னால் மீனம் குருவினுடைய வீடு. குரு இயற்கை சுபர், ஆகவே அவர் சுபராகவும் செயல்படணும். அதே போல் அடுத்த பயிற்சி நீச்சமாகிடுவார். ஆனால் முன் வீடு என்பது நீச்சத்திற்கு நெருங்கிய வீடு என்பதால் இங்கும் கொஞ்சம் பலம் குறைந்தே, அது அடக்கியே வாசிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, போர்கள் சமாதானத்தை எட்டும். ஆட்சியாளர்களுக்குள்ளாக மனமாற்றம் ஏற்பட்டு போர் பூமிகளில் வெள்ளை கொடி பறக்கும். இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறது ஜனவரி மாதம். இந்த மாதத்திலேயே பார்த்திங்கன்னா சில போர்கள் முடிவுக்கு வந்தது. மார்ச் மாதத்திற்கு பிறகு முழுமையாக சில போர்கள் முடிவுக்கு வரும். அதனால் அந்த அடிமைகள், அகதிகள், அனாதைகள் இல்லாத ஒரு சூழல் உருவாகும். பசி பட்டினி குறையும். பெண்களுக்கு அல்லது பெண்களினுடைய அடிமை விலங்குகள் உடைக்கப்படும். அல்லது பெண்களினுடைய அந்த அடக்குமுறைக்கு, பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக வலுவான ஒரு குரல் உதயமாகும். அகதிகளுக்கு, அடிமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அல்லது மீண்டும் தன் நாட்டிற்கே திரும்பி சுயாதீனமாக வாழக்கூடிய நிலைகள் உருவாகும். ஊனமுற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு அல்லது அரசு ரீதியான அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் மேசத்திற்கு முன்வீடு என்று சொல்லக்கூடிய மீன வீட்டிற்கு சனியானவர் பெயர்வதால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களாக கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி அப்படின்னு சொன்னேன். ஆகவே இந்த சனிப்பெயர்ச்சி உலகளவிலும் சரி, தனிப்பட்ட ஜாதகத்திலும் சரி, தனி மனிதனுக்கும் சரி, முன்பு 2.5 ஆண்டு காலம் இருந்த ஒரு மிகப்பெரிய சிரமங்களுக்கு, துன்பங்களுக்கு அருமருந்தாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தடுத்த வீடியோக்களில் தனிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு எது மாதிரியான பலன்களை செய்யும் என்ற விஷயங்களை நம்ம விவாதிப்போம். நன்றி.